ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா வறுத்து அரைச்ச சிக்கன் மசாலா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பேன் ஹீட் ஆன உடனே பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு லைட்டாக வறுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகணும். தேங்காய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நம்ம போட்ட மல்லித்தூள் மிளகாய்த்தூளெல்லாம் தேங்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹீட் குறைஞ்ச உடனே நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே சோம்பு கொஞ்சம், வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி, இது மசாலா அரைச்ச தண்ணி தான். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். உப்பு, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். நம்ம வறுத்து அரைச்ச சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம வறுத்து அரைச்ச சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும். என்ன வடையா? மசால் வடை, மசால் வடை தாயா. அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.